இந்த கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை, யாரையும் குறிப்பிடவில்லை. வெளிநாட்டு வேட்டையாடிகள் இந்திய கடலின் ஒரு புராணக் கல்லை பற்றி அறிந்தனர். ராஜராஜன் முத்திரைக்கல். இரவு கடலில் வெளிநாட்டு கப்பல் வரைபடத்தில் சோழச் சின்னம் பொறிக்கப்பட்ட இடம் ஒளிர்கிறது. அந்த கல்லின் ரகசியம் ஆனந்தி மட்டுமே அறிந்திருந்தாள். சோழ நூலகத்தின் கடைசி வாரிசு அவள். ஆனந்தி கடலில் பிடிபடுகிறாள். கயிறுகளால் கட்டி கப்பலில் இழுத்துச் செல்கிறாள். சோழ நூலகத்தின் இறுதி வாரிசை அடக்க முடியாது. முத்திரையின் சக்தியை சொல்லு என்று அவர்கள் முத்திரையின் கேட்க சக்தியை ஆனந்தி சொல்லு. மௌனமாக இருந்தாள். அவளது முகத்தில் கடலின் எங்களுக்கு ஒளி தான் விழுகிறது. தெரிஞ்சிருக்க வேணும். கண்களில் உறுதி மட்டும். அவளை அடித்தனர், துன்புறுத்தினர், ஆனால் அவள் பேசவில்லை. கப்பலின் இருண்ட அறையில் சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஆனந்தி, தண்ணீர் சொட்டும் ஒலி. அந்த இரவில் அவள் அறையின் மூலையில் ஒரு புறா தோன்றியது. கடல் புறா. புறா ஒளிரும் தலையணையில் அமர்கிறது. ஆனந்தி சிரித்தபடி சிறு சுருளை எழுதுகிறாள். அந்த தூது அவளது குழுவினரிடம் அல்ல, அவர்களுள் மறைந்திருந்த துரோகியிடம் சென்றது. தாமோதரன் வைத்த உளவாளி.